களி கூறும்படியாக நம்மை கூட்டி சேர்ந்தார். அவரை நோக்கி பார்ப்படைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக. ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கிருபை என்றும் நாமே. ஆகவே கடந்த வாரம் கற்ற வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு எப்படி மகிமை வர பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் ஒரு காரியத்தை வேதத்தின் ஆதாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலங்களிலே நாம் பார்க்கிற ஒரு கொடிய காரியம் என்ன என்று சொன்னால், சபை நடுவிலே, தேவ பிள்ளைகள் நடுவிலே, மனுஷர்கள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே ஒரு பொல்லாத ஒரு கிரியை, ஆதியிலிருந்து அப்படிப்பட்ட கிரியை நடத்தி கொண்டு வந்த சத்ருவானவன் இன்று அதிகமாய் விசேஷமாய் தேவ பிள்ளைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்களை கட்டவிழ்த்து விடுவான் என்று அறிந்துதான் நமக்கு வேதம் அவருடைய ஆவியான ஊடாக அவருடைய அப்போஸ்தலர்களை கொண்டு நமக்கு திருமணம் பற்றியிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்குள்ளே அகப்பட்டு விடவே கூடாது. அகப்பட்டுட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை கண்ணியாய் மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கைகள் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு தோற்ற வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். இல்லைன்னு சொன்னால் நாம் ஒரு சோர்ந்து போன ஒரு வாழ்வை நோக்கி போய்கொண்டிருப்போம். அப்போ வேதம் நமக்கு எச்சரிக்கிறபடினால், அந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால், வேதம் நமக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறது நாம் பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, அநேக காரியங்கள், அநேக ஊழியங்கள், நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டிய ஊழியங்கள், கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய சரீரமாய் இயங்க வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு விதமாய் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத, மிகவும் ஒரு சீர்கெட்ட காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அப்போ நம்மை ஆவியானவர் எப்பொழுதும் எச்சரித்து, நாம் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நடக்கும் பொழுது அவர் நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறவர். நம்மை அந்த மரண இருளுக்குள்ளே நடத்தி செல்ல விருப்பம் இல்லாதவர். ஆகவேதான் அவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையும் ஆவியும் இணைந்திருக்கிறார். அதை ஒருவரும் பிரிக்க முடியாது. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். ஆதியும் வார்த்தையும் ஆவியானவரும் இணைந்துதான் கிரியை நடப்பித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையும் ஆவியானவரும் இணைந்துதான் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றுதான் இவைகள் நமக்கு எழுதி நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை நாம் நன்றாக கூர்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மேல் பூச்சாக வேதத்தை மேல் பூச்சாக கற்றுக் கொடுக்கிறார்கள். வேதத்தின் தெளிவோடு அவர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. வேதத்தின் புரிந்துணர்வோடு கற்றுக் கொடுப்பதில்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால், வார்த்தையை தான் ஆவியானவரை விட்டுட்டாங்க. ஆவியானவர் இணைந்து வரும் பொழுதுதான் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆழங்களை நமக்கு போதிக்க முடியும், நமக்கு கற்பிக்க முடியும். அப்போ நம் நடுவிலே அவர் பேச விரும்புகிறார். அப்போ நாம் இன்றைய வார்த்தைக்காக, வேதத்தின் வெளிச்சத்துக்காக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து நாம் பிரயாணம் பண்ணி போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே முதலாவது 23வது வசனத்தை வாசிங்க. 233வது பக்கம், புதிய ஏற்பாடு 7, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23. 233வது பக்கம், புதிய ஏற்பாடு. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள். ஆமென். இங்கே தெளிவாக ஆவியானவர் பவுலை கொண்டு ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறபடியினால், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நம்மை விலை கொடுத்து ஒருவர் தம்முடைய ஜீவனை ஊற்றி நம்மை விலை கிரயமாய் பெற்றுக் கொண்டபடியினால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்க. மனுஷருக்கு அடிமைகள் ஆகவே கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டில் நீங்க பாருங்க, இன்னைக்கு அவருடைய ஊழியம், இவருடைய ஊழியம், மனிதருடைய பெயர்களை போட்டு ஊழியத்தை சத்ரு திசை திருப்பி போய்கொண்டிருக்காங்க. அந்த பேரோடு, மனிதனுடைய பெயர்களுடைய நடக்கிற ஊழியங்களை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் கண்ணை திறந்து விடுவோம். அப்போ நான் இந்த காரியங்கள் தியானிக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்தார். ஏன்னா
இன்றைக்கு இவ்வளவு மோசமாய் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? கிரயத்துக்கு நம்மை கொண்டவரை நாம் விட்டுட்டு மனுஷர்களுக்கு நம்மை அடிமைகளாக்கி விட்டோம். இன்னைக்கு பாருங்க, இந்த அடிமைத்தனத்துக்கு தான் தேசங்களும் யுத்தங்கள் செய்கிறது. மனுஷர்களும் புறஜாதிகளும் ஒருவரை அடிமைப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் அது சபைக்குள்ளே வந்து விட்டது. அப்போ இது வரும் என்று தெரிந்துதான் நமக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டது ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது. நாம் அதை மறந்து செயல்படுகிறபடியினால் நம்மை இலகுவாய் மனிதர்களுக்கு நம்மை அடிமைகளாக்கி விடுகிறார். அந்த மனிதர்களுக்கு நாம் அடிமை ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய நல்ல காரியங்கள் தடைப்படும். வேதத்தில் நான் நிறைய ஆதாரம் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வேதம் நமக்கு சொல்லுங்க, மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்க. ஏனென்றால் வாசிங்க 22 வாசிங்க. அதிலே அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையாய் இருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எந்த நிலையில அழைக்கப்பட்டிருந்தால் நீங்க கிறிஸ்துவுக்கு தான், அந்த கிரயத்துக்கு கொண்டவருக்கு தான் நீங்க அடிமைகள், மனுஷர்களுக்கு அல்ல. ஆகவே என்ன சொல்லுகிறார்? 24 வாசிங்க. அதே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நிலை, நாம் சுதந்திரனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நான் அடிமையாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் நிலைத்திருக்க வேண்டியது என்னை கிரயத்துக்கு கொண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த தேவனுடைய ஆவியானவருக்கு, அந்த பிதாவாகிய தேவனுக்கே அல்லாமல் நாம் மனிதருக்கு அடிமையாக கூடாது. மனிதருக்கு இப்ப ஒரு ஊழியத்தின் நிமித்தம் ஊழியக்காரருக்கு நீங்க கீழ்ப்படியலாம். கீழ்ப்படிதல் வேறு, அடிமைத்தனம் வேறு. நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒரு அன்பு கூறலாம், இதெல்லாம் நல்லது. ஆனா அடிமைத்தனம் என்று வரும் பொழுது ஒருவர் அதாவது டாமினேட் பண்ணுவது, அதிகாரம் செலுத்துவது, ஒருவர் மேல அதிகாரம் செலுத்தி அடக்கப்பா, அதுதான் அடிமைத்தனம். அதுதான் சத்துருக்கு வேண்டும். இன்னைக்கு சபைக்குள்ள அது வந்துட்டு நீங்க பார்க்கலாம், சபைக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அநேக விசுவாசிகளை அடிமைகள் போல் வைத்திருக்கிறார். அடிமை போல் நடத்த எப்படி ஆவிக்குரிய அடிமைகளாய், ஸ்லேவ்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவ்ஸ், நல்ல விளையாடு. அதை நய வசனிப்பினாலும் தங்களுடைய பொல்லாத காரியங்களால் நடத்துகிறார். அப்போ ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள, இதுதான் சத்துருடைய தந்திரம். அவனுக்கு தெரியும் எந்த பக்க வழியாய் வந்து யாரை எப்படி அடிமைப்பட. அவன் ஆதியில இருந்தே மனிதனை அடிமைப்படுத்தும்படியாய் பல காரியங்களை அவன் செய்தது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ ஆகவேதான் மீண்டுமாய் பவுலை கொண்டு நமக்கு ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், கொஞ்சம் முன் பக்கம் பாருங்க, 6வது அதிகாரம் எடுங்க, 19-20 வாசிங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். வேதம் நமக்கு நன்றாய் தெளிவாய் சொல்லுகிறீங்க. தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு அல்ல கடந்த வாரம் கற்றுக் கொடுத்தேன். தேவனை நம்ம மகிமைப்படுத்துவதா நம்முடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை விட்டு நம்ம திசை திருப்புறதுதான் சத்துருடைய ஒரே நோக்கம். அப்போ அதுக்கு அவன் கொண்டு வருகிற காரியங்கள் தான் இப்படிப்பட்ட காரியம். அப்போ தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவன் ஒரு நாளும் தன்னுடைய பேரை வைத்து ஊழியம் செய்ய மாட்டான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தன்னுடைய படங்களை போட்டு அந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தான் திருடுறான் என்றால் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அது சத்துரு உண்டாக்கி வைத்திருக்கிற பக்க வழியாய் வந்த ஊழியம். அது தேவ பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே திசை திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய், அப்போ அதுதான் அவங்க எப்படிப்பட்ட இறையை போடுவான். உங்களுக்கு இது நடக்கும், இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு பல தரப்பட்ட காரியங்கள் இவங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்கண்டா
அடிமைத்தனத்துக்குள்ள அந்த கண்ணிக்குள்ள அகப்பட்டுருவாங்க. ஆகவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் ஆவியானவருக்கு தெரியும் கடைசி நாள்ல சபைகளுக்குள்ள வருவாங்க, சபைகளுக்குள்ள இருந்து எழுப்புவாங்க. தேவ சபை யாருக்கும் அடிமை இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மாத்திரம்தான் நானும் நீங்களும் அடிமை. நானும் நீங்களும் அவருக்குள்ளே சகோதரராய் இருக்கிறோம். அதிலே முந்தினவன் பிந்தினவன் என்று இருக்கலாம், ஆனா நாம் சகோதரர். ஆகவே அவர்கள் அங்கே அடித்துக் கொள்ளும் பொழுது தேவனும் அதை சொன்னார். ஏன்னா அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இங்க அடிமைத்தனத்துக்கு ஒருவர் அடிமைப்படுத்த. ஆகவேதான் அங்கே பேதுருவும் சொல்லுகிறார், அது அடிமைப்படுத்துவன் இழிவான ஆதாயத்துக்காய் மந்தையை அடிமைப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கக்கூடாது என்று அந்த பெரிய மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் மந்தைகளை நடத்த வேண்டும். ஆனா அது அப்படியே சத்துரு தலைகளாய் மாற்றி எப்படி பண்ணிட்டான்? இன்றைக்கு மந்தைகள் அகப்பட்டிருக்கு. ஊழியக்காரன் என்று தன்னை காண்பிக்கிறவனுடைய காரியங்களை பார்த்து சரியான கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரனா என்று புரிந்து கொள்ள முடியாம அந்த வார்த்தைக்குள்ளே அகப்பட்டிருக்கு. என்னோட வார்த்தைக்குள்ள ஆவியானவர் இருந்தா எச்சரிப்பார். அந்த வார்த்தைக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தால் அவர் அந்த காரியத்தை நம்மை வெளியே கொண்டு வருவார். நம்மை அந்த மரண இருளுக்குள்ள வைத்திருக்க மாட்டார். நம்மை அந்த பொல்லாத பள்ளத்தாக்கில் வைத்திருக்க மாட்டார். என்ற தீர்க்கதரிசி உடாய் தேவன் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கிலே ஆவியானவர்களை அமரப் பண்ணி இருந்த ஆவியானவரோடு இருந்தார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நாம் கிறிஸ்துவுக்கு கிரயமாய் கொள்ளப்பட்டபடினால் ஒருவருக்கு ஒருவர் நாம் அடிமைகள் அல்ல. அந்த நோக்கம் இருக்கவே கூடாது. அப்படி அந்த அடிமைத்தனத்துக்கு நம்மை விட்டு விட்டார். பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம எப்படி அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போறாங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர் சொல்ற எல்லாத்துக்கும் சரி 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 என்று வேதம் வாசிக்கிறீங்க. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். வேதம் வாசிக்காதவன அழகா பிடிப்பான். அப்போ ஊழியக்காரர் எது சொல்ற, எங்க ஊழியக்காரர் சொல்ற பாருங்க, இயேசு சொன்னதுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க ஊழியக்காரன் சொல்லிட்டா, எங்க ஊழியக்காரன் சொல்ற, இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் சரி இப்படியே செய்ய வேண்டி கண்ணியில விழுந்த எத்தனை பேரை இன்று நமக்கு தெரியும். இன்று நம்ம எத்தனை பேருடைய சாட்சிகளை கேட்கிறோம். இன்றைக்கு காலையில கூட ஒரு சகோதரி அடிச்சுட்டு அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கும்போது எனக்கு துக்கமா இருந்துச்சு. என் ஊழியக்காரன் விசாரிக்கிறதே இல்லை. என் மனைவி உடனடியா கேட்டான், உன்னை கிறிஸ்து விசாரிக்கிறாரே போதாதா, ஊழியக்காரனா உன்னை விசாரிக்கணும், கிறிஸ்துவுக்களை விசாரிக்கட்டும். ஆனா அதை நீ குறையாய் சொல்லலாமோ? உன்னை கிறிஸ்து விசாரிக்கிறாரு, நீ யாருக்கு சொந்தமானவன்? அவைக்கு தெரியாது. இன்னைக்கு இதுதான், இதை குறித்து தான் சபையில பேசுவது அவைக்கு தெரியாது. நான் ஆவியானவர் அவை விட பேசுறேன், நான் பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையிலே அவன் சொன்னான், நான் போய் சொல்றேன். இந்த கேட்டு அந்த சகோதரியும் எடுக்கிறான், அவையும் ரட்சிக்கப்பட்ட மகன். அப்போ தேவ ஆவியானவர் நல்லவர். பாருங்க, ஆவியில இருந்து இந்த ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துறதுக்கு அமலேக்கியர்களை அனுப்பினான், பார்வோனை அனுப்பினான், இன்னுமாய் சீரியரை அனுப்பினான். என்று அவனுடைய ஒரே நோக்கம் அடிமைத்தன நுகத்துக்குள்ள கொலந்துறணும். நீங்க நினைக்கப்படாது, கொம்ப வச்சுட்டு பிசாசு பயங்கரமா வந்து நான் தான் பிசாசு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். மனுஷனை வச்சுதான் அவன் மனிதனை அடிமையாக்க முடியும். ஒரு யோசேப்பை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக வேண்டாம், அதுக்கு அவனுக்கு மனிதர்கள் தான் தேவை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, மனிதர்களை தான் பயன்படுத்துவான். பார்வோன் மனிதன். ஆனா கர்த்தர் சில நேரங்களில் அந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம வைத்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆகவேதான் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை நம்மை விடுவித்தவர், அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தை நம்மை விடுதலை ஆகும்படி நமக்கு சொல்லுகிற வேண்டாம். தந்த பிள்ளைகள் ஒருவருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. அவர் சுதந்திரவான், நாமும் சுதந்திரவாணி. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி, அதெல்லாம் தேவ வார்த்தை அவருடைய கட்டளை, அதை அப்படியே நாம் செய்யணும். ஆனா அடிமைகள் அல்ல. இங்க யாருக்கும் அடிமைகள் அல்ல. கணவன் மனைவி என்றாலும் கணவன் மனைவி ஒரே சரீரம் இணைந்திருக்கணும். ஆனா ஒருவரை ஒரு அடிமைத்தனமாய் நடத்த கூடாது. சில கணவன்மார் பாருங்க, மனைவியை அடிமைத்தனமாய் நான் சொன்னதான் செய்யணும், அது அடிமைத்தனம். அதே மாதிரி தான் மனைவிமார், உங்களுக்கு மூளை இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது கணவனை அடிமைப்படுத்தலாம். இதெல்லாம் பொல்லாத தலைவர் கர்த்தர் அருவருக்கிறது. அதை வேதம் எழுதி வைத்து இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நன்றாய் விளங்குது 7ஆம் அதிகாரம். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவ பிள்ளைகள் நீங்க புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அதை நாம் அடிமைத்தனத்துக்கு நேராக எடுத்துக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதையும் கர்த்தர் அருவருப்பார். நீங்க புத்தி சொல்லலாம், சிச்சிக்கலாம், அடிக்க புறம்பெடுத்து காலைக்கு அடிக்கலாம், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா பாருங்க, ஒரு காரியத்தை அழுத்துகிறது, அழுத்தி நம் பிள்ளைகளை சிதறடிக்க பார்க்கிறது தவறான காரியம். அது அடிமைத்தனத்துக்கு ஒப்பான். நம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அப்போ கிறிஸ்துவின் ஆலோசனையில, கிறிஸ்துவின் வார்த்தையில நாம் நடக்க பழகணும். ஆகவேதான் இங்கே 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் எல்லாவற்றாலும் நம்முடைய குடும்பத்தால், நம்முடைய சரீரம் ஆவியால் கிறிஸ்துவை, அவரை நாம் மகிமைப்படுத்த பழக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1 பாருங்க. ஆகவேதான் பவுல் கொஞ்சம் இன்னைக்கு பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாக்கக்கூடியதான் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 12 13 வாசிங்க. 227வது பக்கம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நான் இப்படி சொல்லுகிறேன். எதற்காக சொல்லுகிறாரா? நீங்க அப்படி சொல்லும்போது அடிமைத்தனத்துக்குள்ள போறீங்க. நீங்க பவுலுக்கு அடிமை இல்லை, அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க அப்போலோவுக்கு அடிமை இல்லை, நீங்க கேபா வேண்டாம், அங்கே பேதுருவுக்கு அடிமை இல்லை. ஆகவேதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இப்படி சொல்றேன், இந்த பிரகாரமாய் நான் சொல்லுகிறேன். அப்படித்தான் இந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதி கொண்டு வருகிறார். இந்த கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபத்தில் தான் இந்த அடிமைத்தனத்தை குறித்து அவர் எழுதி நம்மை ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து நாம் சரியான பாதையிலே பிரயாணித்து கிறிஸ்துவோடு நடக்கணும் என்றுதான் தேவன் நமக்கு வழியை காண்பிக்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறது 13. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். அழகாய் தெளிவாய் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு விருப்பம் இல்லை ஒருவரும் தனக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. தான் யாரை கொண்டு வந்தாலும் கிறிஸ்துவுக்கு நேராய், கிறிஸ்துவின் அடிமையாய், கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாற்றிடும் என்பது ஒரே நோக்கம்தான் பவுலுக்குள்ள. இந்த நோக்கம் தான் இருக்கணும் ஊழியங்கள்ல, இந்த நோக்கம் தான் இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளையில, இந்த நோக்கம் தான் இருக்கணும் குடும்பத்துல. இந்த நோக்கத்தோட எவன் செயல்பட்டாலும் அவன் நிச்சயமா ஜெயமுள்ள வாழ்வை வாழ்ந்து கிறிஸ்துக்களே தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பான். இல்லைன்னு சொன்னா நாம் அடிமைப்படுத்தும் பொழுது நாமும் ஒரு நாளைக்கு அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போக கர்த்தரே நம்மை தள்ளி விடுவான். ஆகவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, நீங்க கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கப்படினால் ஒரு மனிதனுக்கு நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கலாம். நாம் பார்த்து துக்கப்படுகிற நிறைய காரியங்கள் உண்டு, நமக்கு தெரிகிறது. ஒரு சாதாரண யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரன் கனப்படுத்துறது நல்லது. ஒரு நம்முடைய சகசாலம் அப்படித்தான் சொல்றாங்க, ஒருவரை கனப்படுத்த முந்திக்கொள்ள எல்லாம் நல்லது, அது கனப்படுத்துறது நல்லது. ஆனா அதுக்கு அர்த்தமில்லை நீங்க அடிமைகள். என்னால் ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கும் பொழுது அதை நான் செய்ய பழகணும். நான் ஊழியக்காரன் என்று வைத்துக் கொண்டு என்னால் முடியலைன்னா ஒரு சகோதரனிடத்தில் உதவி கேட்பது தவறல்ல. ஆனா எனக்கு செய்ய திறனை இருக்கும் பொழுது அதை நான் செய்ய பழகணும். அதைத்தான் சொல்லுகிறேன். அதை நான் செய்யாம நான் இருந்து கொண்டு உங்க எல்லாரையும் பார்த்து நீ அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய் சொல்றது தவறு. நானும் உங்களுக்கு முன்மாதிரியா இருந்து காரியங்கள் செய்வது நான் சொல்லாமலே நீங்க செய்வீங்க. நான் உங்களுக்கு காண்பிக்காம நீங்க செய்தால் கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஊந்தி தள்ளும். ஆகவேதான் பவுல் இந்த காரியத்தை எழுதி வைக்கிறார் ஆவியானவர். நீங்க கனப்படுத்த அதெல்லாம் நல்லது, ஆனா அடிமைகளாய் ஒரு நாளும் செயல்படாதீங்க. நீங்க அடிமைகள் கிறிஸ்துவுக்கு. அவர் தான் உங்களுக்காக சிலுவையில் மரித்தது, அவர் நாமத்தினால் தான் நீங்க ஞானஸ்தானம் பெற்றீங்க. ஆகவேதான் சபை, ஆகவேதான் ஊழியம், ஆகவேதான் ஊழியக்காரர், ஆகவேதான் சகலம். ஒரு நாள் மறந்துக்கூடாது பிள்ளைகளே. இதை மறந்து சபையும் தேவ பிள்ளைகளும் கிரியை நடப்பிக்கிறபடினால்தான் கிறிஸ்துக்குரிய மகிமை கிறிஸ்துக்கு போகாம மனிதன் திருடிக் கொண்டிருக்கிறான். சத்துரு அதை கடந்து வரவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். மிகவும் கவனமா இருக்கணும். இந்த காரியம் பெரிய கண்ணி, பெரிய கண்ணி. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது கண்ணியாய் மாறுவதற்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் உண்டு. மிகவும் கவனம். அதில் 29 - 31 வரை வாசிங்க. அதே அதிகாரம். அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன்
காட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். ஆமென். இந்த அறிவு நமக்கு வேண்டும். இந்த அறிவு நமக்கு வேண்டும். என்ற தேவன் எதற்காக இவையெல்லாம் செய்தார்? தம் குமாரனை கொண்டு செய்தார். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அவரை கொண்டுதான் நாம் கர்த்தரைத்தான் மேன்மை பாராட்டணும், கர்த்தருக்கு தான் மகிமை கொடுக்கணும், கர்த்தரைத்தான் முன்னுக்கு வைத்து ஓடணுமே அல்லாம. இன்னைக்கு பாருங்க, எங்க ஊழியக்காரன் சரியில்லை, என்ன அவங்க யாரை வச்சு ஓட பழிக்கிட்டாங்க? ஊழியக்காரன் பார்த்து ஓட பழிக்கிட்டாங்க. அப்ப ஊழியக்காரன் தடுமாறும். நீங்க அப்படி ஓடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. ஆனா நீங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்க. நீங்க கிறிஸ்துவ பார்த்து உங்க ஊழியக்காரனை பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அவனை எங்களை போல கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், ஆனாலும் தேவன் அவனை ஊழியத்தில் வைத்தார், வேலைக்கான வைத்திருப்படியினால் இந்த மனிதனுக்கு அவன் வேண்டிக்க. அப்படித்தான் பவுல் எனக்காய் வேண்டிக் கொள்ளுங்க. நல்லா பவுல் பெரிய பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. தவறில்லையே, தவறில்லை. இன்னைக்கு பாருங்க, அப்படி சொல்ல மாட்டான். எனக்காக ஜெபிங்க என்று ஊழியக்காரன் சொல்லுவாங்களா? இல்ல. என்ன அப்படி மறைக்கப்பட்டு போயிட்டு சபை தேவ பிள்ளைகள் தங்கள் ஊழியனுக்காய் ஜெபிக்கணும். ஏன்னா அவனும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கிரயத்தில் கொல்லப்பட்டான். அந்த கிறிஸ்துவின் ஊழியத்தை சரியா, அதுதான் சொல்றேன், நான் இந்த கிறிஸ்துவின் ஊழியத்தை சரியா செய்யணும், இந்த பிரசங்கத்தை நான் செய்து முடிக்கணும், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை. நான் என்ன பெரியவனா நினைச்சு கொண்டா எனக்கு அவங்களோட ஒத்தாசை தேவை. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை மறைச்சு போடும். பாருங்க, அந்த அந்த சரியா ஆவியானவருடைய சிந்தையுடையவர்கள், ஆவியானவருடைய ஊழியம் தான் பவுல் அந்த ஊழியத்தில் அழகாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க, படை சூட வருவாங்க, காலில் விழுகிறவர்களும் கையில விழுகிறவர்களும் அவங்க ஊழி கிட்ட தொற்றாய். அப்ப யாருக்கு நீங்க எந்த ஊழியம் நடக்குது? கண் திறந்து பார்க்கணும் பிள்ளைகள். ஆகவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் இருந்தவனை பவுல் எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்தி மீண்டும் அந்த மனிதத்தில் அனுப்புகிறார். அந்த உரையாடல் மிகவும் அழகாய் நேர்த்தியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள இந்த சிந்தை வேண்டாம், அடிமைத்தனம் கூடாது என்று நினைக்கிற பவுல், மனிதனுக்கு மனிதன் அடிமையா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற பவுல், இந்த பரிசேயரா இருக்கும் பொழுது அந்த பரிசேய வைராக்கியத்தோடு அடிமைப்படுத்தி ஆட்களை கொண்டு போய் சிறைச்சாலையை போட்டு அங்கே ஸ்திரீகளை பிடித்து பயங்கர காரியம் செய்து ஸ்தேவானுடைய அந்த இரத்த பழிக்கு சாட்சியாக இந்த பவுல் தான் எழுதுகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்படணும். சபை தூங்குறதுக்கு அல்ல, சபை சோர்ந்து போறதுக்கு அல்ல, சபை எழும்பி பிரகாசி. ஆண்டு சொல்ல எழும்பி பிரகாசி உன் வல்லமை. அப்போ வல்லமை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரே நம்முடைய மேன்மை. அவரை நோக்கி பார்த்து நீங்க ஓட பழகணும். எந்த சூழ்நிலை, எந்த பள்ளத்தாக்கும், எந்த இருளும் நம்மை அடைத்து போட முடியவே முடியாது. நாம் கர்த்தரை பார்த்து ஓடினோம். பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், அதை குறித்து உபத்திரங்கள், அதில் எல்லாவற்றிலும் இருந்து சங்கீதக்காரர் சொன்னது போல, ஆண்டவரே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தப்பா, இப்போ உபத்திரவப்பட்டது நல்லது என்று நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க. இப்போ பிலேமோனுக்கு எழுதிய நிருபம் அழகான ஒரு உரையாடல், 297வது பக்கம். அதை அப்படியே வாசிக்கணும். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு உரையாடல். இந்த வாசிக்கிறவங்களுக்கு இந்த பின்னணியை நான் சொல்லுகிறேன். 1 to 6 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் எப்படி பவுல் இணைக்கிறான், எப்படி ஊழியர்களை, சபையை, ஊழியத்தை இணைத்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதைத்தான் இந்த முதல் 6 வசனத்துல பார்க்க போறோம். 1 to 6 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல், சகோதரனாகிய தீமோத்தேயும், எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளனாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும், எங்கள் உடன் போர் சேவராகிய அர்க்கிப்புக்கும், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். என் ஜெபங்களில் உம்மை
உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்கள் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்தினாலே உம்முடைய விசுவாசத்தில் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தல் செய்கிறேன். ஆமென். முதலாவது எப்படிப்பட்ட வேண்டுதலோடு பவுல் எழுதுகிறான்னு பாருங்க. பவுலுடைய ஊழியத்திலே ஆதாயப்படுத்தப்பட்ட பீலேமோ, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பவுலுடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டவர், ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். இங்கே பவுல் எழுதும் பொழுது தன்னை மாத்திரம் வைத்து எழுதாமல் அங்கே தீமத்தையும் அங்கே தன்னோடு இருக்கிற உடன் போர்ச்சேவன் என்னோட உடன் ஊழியத்தில் இருக்கிற கனப்படுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இதை எழுதி ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அந்யோன்யம், கிறிஸ்துவின் அந்யோன்யம் நம்மை அடிமைத்தனத்துக்கு அல்ல அழைத்தது. கிறிஸ்துவின் அந்யோன்யம் கிறிஸ்துவுக்கென்று பயன்பட வேண்டும் என்று பவுல் அங்கே வலியுறுத்தி காண்பிக்கிறார். ஒரு கோரிக்கையை பீலேமோனுக்கு வைக்க போகிறார். அதற்கு முன்பாக ஆவியானவர் நடத்துகிற வழி இதுதான். இப்படித்தான் ஒரு ஊழியனுடைய சிந்தை இருக்கணும். ஒரு ஊழியத்துடைய பார்வை இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆவியானவருக்குள்ளாய் கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் இணைக்கப்பட்டிருக்கப்படினால் இந்த இடத்துல பாருங்க, அந்யோன்யம் ஒரு மிகவும் ஆழமான ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதுகிறார். அந்யோன்யம் என்று சொன்னால் பிரிக்க முடியும், இணைக்கப்பட்ட, சேர்க்கப்பட்ட, ஒன்றாக்கப்பட்ட, நீங்க எதையும் போட்டுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை தான் அந்யோன்யம் என்று சொல்றது. அதைத்தான் கிறிஸ்து நமக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தம்மாலே விடுவிக்கப்பட்ட யாவருக்கும் கொடுக்கிறார் தம்முடைய ஆவியோடு. ஆகவேதான் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இப்போ ஒரு வேண்டுதலை வைக்கிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்படி 7 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. சகோதரனே, சுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இலப்பார்ந்தபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கும். அல்லேலூயா. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதினோடாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால். ஆமென். பாருங்க, பவுலுக்கு வயது கடைசி காலத்துல இருக்கிறார். இப்போ அவர் அங்கே ரோமிலே சிறையிருப்பிலே கடைசி காலத்திலே எப்ப தலைவர் தெரியாது, அந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிறார். அப்போ அவருடைய ஊழியத்தினை ஆதாயப்படுத்தப்பட்ட பீலேமோனுக்கு அழகா ஒரு பாருங்க, ஒரு தகப்பனாய், ஒரு சகோதரனாய், ஒரு மூப்பனாய் அழகாய் அவனை தன்னோடு இணைத்து, நீ இப்படித்தான் செய்யணும் பீலேமோனே, இப்படித்தான் அழகா முடியும் போது நான் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லாம அழகாய் அன்பின் நிமித்தம், அதான் அந்யோன்யம், அன்பின் நிமித்தம் நான் மன்றாடுகிறேன், அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பாருங்க எவ்வளவு உற்சாகத்தை ஏற்படுத்து. இப்படித்தான் இருக்கணும். அடிமைத்தனத்துக்கு நம்ம உட்படுத்த போகவே கூடாது. தொடர்ந்து வாசிங்க. நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனா இருந்தாலும் பாருங்க செய்யாமல் பாருங்க அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவுக்குள்ள நீ என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ள நீ என்னுடைய பலன், ஆனா நான் உன்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி இல்லை, அன்பால மன்றாடும். பாருங்க, ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தை, அந்த நுகத்தை இந்த மனிதனிடத்திலிருந்து எடுக்கும்படி தான் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க. இதான் நம்முடைய ஆவியா. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கை நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்கும் உம்மை மன்றாடுகிறேன். ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்க அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனது ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனம். ஆமென். பாத்தீங்களா பவுல் எவ்வளவு அழகாய் ஆவியானவர் இந்த திருபத்தை ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, எவ்வளவு அழகாய் பேசுகிறார். நான் உண்மை வருத்திக் கொள்ளாம, நாமே கட்டாயப்படுத்தாம, நான் பெற்ற என்ன அங்க இருந்து ஒனேசிமுவை இவர் திருப்பி இவருடைய ஊழியத்துல அவனும் ரட்சிக்கப்பட்டுட்டான். தொடர்ந்து வாசிங்க. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானுக்கு மேலானவனும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும் படிக்கும்
கொஞ்ச காலம் உம்மை விட்டு இந்த ஒனேசிமு வந்து பிலமோன் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தவர். ஒரு அடிமையை போல வேலைக்காரனாய் பிலமோன் அவரை நடத்தினார். அப்போ இந்த ஒனேசிமு அவர் சொல்றார்கள் அவரிடத்துல இருந்து அவர் பிரிந்து ஓடிவிட்டார். ஓடி போய் அந்த அடிமைத்தனம் பிடிக்காம அவர் ஓடி போன இடத்துல பவுலிடத்துல போய் பவுலை அவருக்கு தெரியும் எப்படின்னு சொன்ன அந்த பிலமோனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது பவுலால். அப்ப பவுலுக்கும் பிலமோனுக்கும் தொடர்பு இருக்கிறாப்போ அந்த நேரத்தில் இவர் ஓடி போய் அங்கே பவுலிடத்துல போன பொழுது பவுல் அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவனை கிறிஸ்துக்களை ஆதாயப்படுத்த சொல்ல சுவிசேஷத்தினால் அவனை நான் ஆதாயப்படுத்தினேன். இப்போ அவன் முதல் அடிமை, அவன் அடிமையா இருந்தா உமக்கு மனுஷனாகி உமக்கு. இப்ப அவன் அடிமை இல்லை, அவன் மனுஷனுக்கு அடிமை இல்லை, உண்மையும் என்னையும் போல கிரயத்துக்கு கொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்கு அவன் அடிமையா இருக்கிறபடினால் வாசி 16 சொல்கிறார், எனக்கு அவன் பிரியமான சகோதரனான உமக்கு சரீரத்தின்படியே எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எவ்வளவு அழகான நிருபம் என்று பாருங்க. நாம் அப்படி பார்க்க தவறிட்டோம், நாம் மந்தையை அப்படி பார்க்க தவறிட்டோம், நாம் ஒருவரையொரு அப்படி பார்க்க தவறிட்டோம். என்னை போலதான் இவனும் பிரியமுள்ளவனாய் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனாய் வந்திருக்கிறார்களே, என்னை போல கிரயத்துக்கு கொல்லப்பட்ட என்ற அந்த பார்வையை சத்ரு மாற்றினபடினார். இப்படித்தான் இருந்தவர். இவர் என்னத்துக்கு நான் கணக்கெடுக்க, இவர் யார் என்ற அதுதான் நம்முடைய கண் பார்வையை மாற்றினார். பாருங்க, பவுல் நினைத்திருந்தா பீலமோனுடைய முன்வாக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மனிதனை அடிமையா வைத்து வேலை செய்யறோட எப்படி இருந்திருக்கும். அப்போ அவனை விட்டு ஒரு வேலைக்கார ஓடி வருகிற அளவுக்கு அவனுடைய அதிகாரங்களும் அவனுடைய தொழிலும் எப்படி இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க, காரியம் மாற்றப்பட்டு பீலமோன் கிறிஸ்துக்குள்ள வந்தபடினால் அவரை ஆதாரப்படுத்தின ஊழியக்காரனுக்கு சந்தோஷம். மன்றாடி பேசுகிறார், சாந்தமாய் உரையாடுகிறார், அன்பினாலே வேண்டிக் கொள்கிறார். கட்டளையாகவும் அல்ல, மன்றாடு என்று சொன்ன சாதாரணமாய் தன்னை தாழ்த்தி கேட்கிறார். முடியுமா? இந்த நாட்கள்ல அப்படி செய்யத்தக்கவர் யார்? இந்த மாதிரி கிறிஸ்துவ ஊழியத்தை செய்யத்தக்கவர்கள் யார்? இப்படிப்பட்ட விசுவாசிகளை நம்ம பார்க்கத்தான் முடியுமா? இல்ல பிள்ளைகளை பார்க்க முடியுமா? முடியல. ஆகவேதான் நான் சொன்னேன், நம்முடைய பேர் இப்ப நான் ஒரு மினிஸ்ட்ரி துவங்குறேன்னா ஆபிரகாமின் மினிஸ்ட்ரி. இப்ப யாரு இங்க தலைமை பீடத்துல வந்துட்டார்? ஆபிரகாம் வந்துட்டார். ஆபிரகாம் வந்தபடியால எல்லாரும் ஆபிரகாம் எங்கட ஆபிரகாம் என்று நம்ம அப்படியே போயிடும். அப்போ நீங்க எங்க வாரீங்க? உங்களை அறியாமலே ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ள வாரீங்க. எங்கட தெரியுமா? அவருக்கு அப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி, அவர் கை வச்சா எல்லாம் குப்பை, ஒன்றும் உதவும். அதை ஆண்டவரே சொல்லிட்டார், பிரயோஜனம் இல்லை. ஏன்? கர்த்தருக்கு கொடுக்கிற மேன்மையை கொடுக்காம அந்த மேன்மையை நம்ம திருடும் பொழுது அங்கே வர்றவன் அடிமைத்தனத்துக்கு நம்மை உட்படுத்துகிறான். தேவன் அங்கே இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் அவர் சொன்னார், நீங்க என்னோட உடன் சுதந்திரவாளி. ஆகவேதான் பிதாவின் வலது பாரசத்தில் அவரோட வீட்டு இருக்கிறீங்க. சாதாரண காரியம் அல்ல. அப்போ இதை மாற்றணும். ஆகவேதான் சத்ரு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு, ஆகவேதான் வேதம் நம்ம எச்சரிக்கை, மனுஷருக்கு அடிமையாராதீங்க. மனுஷருக்கு. ஆகவேதான் பவுல் அங்கே எழுதும் பொழுது அந்த அழகாய் தன்னோடு இருந்த உடன் வேலையாட்களை உட்படுத்தி அவர் நான் பவுல் எழுதுகிறேன். நான் பவுல் ஆகிய நான் தெரியுமா பெரிய அப்போஸ்தலன், தேவனால நேரடியாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன், என்ன விட்டா ஒருத்தரும் இல்லை தெரியுமா பிலமோனே, நான் சொன்னா நீ செய்யறா என்று எழுது. அப்படி எழுதினா இந்த நிருபம் இந்த இதுல ஆவியான வைத்திருக்க மாட்டோம். பாருங்க அவ்வளவு அழகான இதுதான் பவுல். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த நாட்கள்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியர்கள் மேல கர்த்தருக்கு பிரியம். தொடர்ந்து வாசி. ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்யோன்யம். நீ கிறிஸ்துவுக்குள்ள என்னோட அன்யோன்யம் பட்டிருந்த பிலமோனே, என் மகனே, உடன் வேலையா ஆளே, அப்போ என்னை ஏற்றுக்கொள்றாயோ அவனையும் ஏற்றுக்கொள். அழகான அழகான வார்த்தை. நாம் இதை தியானித்து நம்முடைய இதயத்துல பதித்துக் கொள்ளணும். அது உங்களுக்கு பின்னாலே
உங்களை கர்த்தர் ஊழியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது, இல்லை நீங்க ஒரு விசுவாசியை காணப்படுது, உங்களுடைய உள்ளங்கள் அப்படியாய் மாற்றப்பட்டால் நலமாயிருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், அதை செலுத்தி தீர்த்து ஹல்லேலூயா, உம்மைத்தாமே எனக்கு கடனாய் செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோசனமாக உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்ல இல்ல, ஒனேசிமுவை பார்த்து நான் பத்தியா நீ பிளேவோ நான் பாவம் நோக்கி அப்படி நீ திருப்பி போனாலும் அவன் உன்னை அடிப்பாண்டா உன்னை குத்துவாண்டான்னு சொல்ல இல்லை, திருப்பி அவனிடத்துக்கே அனுப்ப. இதான் நல்ல முடியும். திருப்பி ஒனேசிமுவை சொல்ல பிளேவோனிடத்துக்கு போக சொல்றேன் போனிட்டு அவர் வேண்டிக் கொள்கிறான். பாருங்க, ஆவியை நிரம்பின மனிதன் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கு எதிர்த்து ஒருவனால் ஒன்று செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்வான். அவன் உள்ள தப்படியே மாற்றி போடுவான், நீர் காதல் போல மாற்றி போடுவான். அப்போ அங்கே ஒனேசிமு பின்னால் இந்த ஊழியத்தை அவன் பல இடங்களில் அங்கே பவுல் எழுதுகிறான். அவன் பின்னால் ஒரு பெரிய ஊழியக்காரன், சாதாரணமான இல்ல, ஒரு ஊழியத்துல பவுலோடு உடன் நின்று அவங்க ஊழியத்தை நடப்பித்தவர். இப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்தாலும் அந்த விசாரிப்பினாலும் அந்த கருணையினாலும் அந்த கிருபையினாலும் அவன் இணைக்கப்பட்டான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டதை சொல்லுகிறோம்? எப்படிப்பட்டதை சொல்லுகிறோம்? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றார், அவன் உன்னெடுத்து கடன் வேண்டி இருந்தான், ஏதோ பணத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். அந்த பணத்தை கடன் என்றா அதை நான் என் கணக்கில் வைத்துக் கொள்ளப்போம். நீ எனக்கு இதை செய்யணும் என்றது, ஆனால் நான் அதை அப்படி சொல்லாம நான் மன்றாடி கொள்கிறேன். என்ன ஞாபகம் ஊட்டுகிறான், அவனுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகம் ஊட்டி காண்பிக்கிறான். அதைத்தான் அவன் சொல்ற. வேறொரு ஒரு அடிமைத்தனத்துல அவனை அதிகாரப்படுத்தி இந்த கருத்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, உண்மையா நீங்க ஆவியினர் பார்த்தீங்கன்னா கண்ணால கண்ணீர். இப்படி ஒரு ஊழியனா பவுல், இப்படிப்பட்ட மனிதனா பவுல், இப்படிப்பட்ட ஆவியை நிரம்பின ஒரு மனிதனாக நாம் நினைத்துப்பார். இதெல்லாம் சும்மா தேவன் நமக்கு எழுதி வைக்கல, ஏதோ கதை புத்தகம் கூட வாசிங்க, ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அப்போ இந்த காரியங்கள் பவுல் ஊழியன் சபைக்கு சொல்லுகிறான், தன் உடன் வேலைக்காரனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான், தன்னோடு இருக்கிற யாவருக்கும் அப்படித்தான் ஆலோசனை கொடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க, நம்முடைய வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கை போல, அதான் கிறிஸ்துவுக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஊழியங்கள் மனிதரை அடிமைப்படுத்தாம கிறிஸ்துவுக்கென்று அவர்களை கிரயத்துக்கு பெற்றுக்கொண்ட தேவனுக்குள்ளே அவர்களை நடத்தின. தேவனை காட்டி கொடுத்து நம்ம ஒதுங்கிறோம். இதான் வழி, இதான் நான் இல்லை, நான் இடையில, இதுதான் தேவனுடைய வழி. ஆனால் தேவனுக்குள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரன் உன் வழி அங்கே இருக்கு, அதை பார்த்துப்போ. பேதுருக்கு சொன்னது போல கிறிஸ்துவை பார்த்துப்போ, என்ன பார்த்து வந்துறாங்க. நானும் உன்னை போல எனக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு, எனக்காகவும் இங்க மன்றாட வேண்டி இருக்கு. நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டது, ஆனா வேலைக்காரனாய் அவரை வீட்டுல தங்கி வேலை செய்யற, அவ்வளவுதான். நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும். இது கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறந்தருவார். என்ன நம்ம பாருங்க, மனுஷனை பார்த்துட்டு போயிட்டு பிற மனுஷன் தூசிக்கிறது. இவரால் நான் கேட்டா, என்னால் அவர் கேட்ட என்ன ஒரு பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வந்துட்டு அதை சொல்ல பவுல் சொல்ல, உங்களுக்கு ஏன் வழக்கும் பங்கு இந்த வாதங்கள் வருது? ஏன் உங்களோட வழக்கு உங்களுக்கு தீர்க்க முடியலையா? என்ன இந்த காரியங்கள் தான் நம் தவறாக கிரியை செய்யும் பொழுது எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். கேட்கிற நமக்கு துக்கம், பார்க்கிற நமக்கு துக்கம். இன்னைக்கு அதான் சபையில் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு சத்துரு சபையில் சும்மா தலைவிரித்தாடுகள், சும்மா சாதாரண நடனம் இல்லை. அங்கே ஒரு ஊழியர் நீங்க பார்த்தீங்களோ தெரியாது, அவர் பிரசங்க பீடத்தில் சொல்லுகிற வார்த்தை அடே அடி பாருங்க. எங்க போகுது ஊழியம்? எங்க போகுது கிறிஸ்துவுடைய நாமம்? எனக்காய் உங்களுக்காக மரித்தவர், எனக்காய் உங்களுக்காய் ஜீவனோடு இருக்கிறேன் வாக்கு பண்ணினவர், நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஜீவன் தந்தவர், தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்க நடக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்?
ஒருவரையொருவர் சிநேகித்து நேசித்து நடக்கணும். இப்பொழுது ரோமர் பார்த்து சில வசனங்களை பார்த்து முடிக்க போகிறோம். ரோமர் 16வது அதிகாரம். அதே பவுல் எழுதுகிறார். 17-18 வாசிங்க. 226வது பக்கம். 26, 17, 26, 25 வாசிங்க. 225. 17, 16வது அதிகாரம், 17வது வசனம், 18 வாசிங்க. 16, 17 சாரி, 16, 17 வாசிங்க. ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் புதியதையும் இடர்களையும் உண்டாக்குதலை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர் புத்தி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே உங்களை நடத்துகிறவர், அது உங்களுக்கு இடரல், அது உங்களுக்கு தடுக்கல், அது உங்களுடைய சகோதர சிநேகத்துக்கு பகை, அது சரியாக உங்களை கிறிஸ்துக்களை நடக்க விடாது, உங்களை சோர்ந்து போக பண்ணிடும், உங்களோட ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்டவரை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? விலகிடுங்க. அது நலமாயிருக்கு. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கண்ணி. அந்த 18 வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயதிலே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதோட இருதயங்களை வஞ்சிக்கலாக இருக்கிறார்கள். இதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு இதுதான். இப்படி நல்ல நயவசனி, நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படியே சொல்லி சொல்லி கபட வார்த்தைகளை கொடுத்து தங்களுடைய வயிற்றுக்கு ஆதாயம் தேடுபடியாய் அப்படியே அழகாய் சத்ரு அப்படியே கொண்டு அடிமைத்தனத்தில் விட்டுரும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல சத்தியத்துல, நல்ல வார்த்தையில, நல்ல புல்வெளியில மேய்ந்து போனவங்க. ஆனா பின்னால எல்லாம் கலக்கு. அவங்களோட பேச்சு அப்படி மாறி அவர்தான் உங்களுக்கு சாமி, அவர்தான் உங்களுக்கு எல்லாம், அவர்தான் பெரியவர். அப்ப கிறிஸ்து நாங்க அவருடைய பிள்ளைகள் பாருங்க. நாங்க அவருடைய எங்க போயிட்டு பாருங்க எப்படி திருடுறான். அதான சொன்னேன். ஒரு நாள் இந்த வார்த்தை நம்முடைய வாயில வருதுன்னாலே நம்ம எங்கேயோ அடிமைத்தனத்துக்குள்ள போறதுக்கு சத்து நமக்கு லிங்க கொடுத்து கொண்டே இருக்கிறான். கட் பண்ணிருங்க. அந்த லிங்க் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லை அந்த லிங்க். உங்க லிங்க் கிறிஸ்து ஆவியானவர். அவர் உங்களை நடத்த நேரா நடத்த பரலோகத்துக்கு நேரா. மிக கவனம் இல்லை, எச்சரிப்பாயிருங்க. என்ற கடைசி காலத்து வஞ்சனைகள் பெருகிவிட்ட காலம். தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மற்றவர்களை அடிமை கொள்ளும்படி ஊழியம் செய்வார்கள். ஆவிதான் ஆவியானவர் எச்சரிக்கிறார். உங்களோட ஆவியோ ஆத்துமாவோ சரீரமோ அது கிறிஸ்துவுக்குடையது. அது கிறிஸ்துக்கு மாத்திரம்தான், மனுஷனுக்கு அல்ல. மனுஷன் அதை உருவாக்கையில, மனுஷன் அதை உண்டாக்கையில. இந்த தெளிவு நமக்கு இருக்கு. இந்த பார்வை நம்ம விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது. அப்படி 21 இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும், என் இனத்தாராகிய லூகியும் யசோனும் சொசிபத்தரும் ஹல்லேலூயா. இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள்ளே என்னை சபையத்தை உபசரித்து வருகிறார். உங்களை வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. பட்டணத்து உக்கிரத்துக்காராகிய எரிஸ்து சகோதரனாகிய உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பாருங்க எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். இங்க எங்கேயுமே அவங்க தங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இல்லை. அந்த தங்களுடைய எல்லா மகிமையும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்த்துகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள அப்படி செய்கிறோம், கிறிஸ்துடைய கிருபை சமாதானம் உங்களோட இருக்கட்டும். அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தவே. இதுதான் ஊழியம். இதுதான் நமக்கு வேண்டிய. இப்படிப்பட்ட பவுல்கள் எழும்பது, இப்படிப்பட்ட ஊழியங்கள். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒரு நாள் எனக்குத்தான் எல்லாம், எனக்குத்தான் நாம விழுந்தா சொன்ன நீ விழுந்தாய். பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இதே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அவர் தன்னை எப்பொழுது தாழ்த்தார்.
அவர் சொல்லுவார். எப்படிப்பட்ட ஊழியன் பவுல்? 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். 3ஆம் வானம்னா நீங்க சாதாரண நினைக்காதீங்க. யோவானுக்கு காட்டின அதே 3ஆம் வானம், அந்த புதிய வானத்துக்கு, அந்த புதிய இதுக்கு கர்த்தர் பவுலை எடுத்து காண்பித்தார். அதே தரிசனம் தன்னுடைய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பித்த அதே தரிசனத்தை கண்டவன் தான் பவுல். நம்ம நினைக்க மாதிரி இந்த இல்லை. இனி வர 3ஆம் வானம் வரைக்கும் சாதாரண இதே நான் வெளிப்படுத்தி இதே வார்த்தையை நீங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட மேன்மை. அவன் சொன்னான் இதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாருங்க வேண்டாம். யோவான் பாருங்க, யோவான் கூட சாதாரண நிலைக்கு போறான். அதே மாதிரி தான் பவுல் சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது. ஆனா 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஆள் வந்திருக்கிறார். 3ஆம் வானம் நீங்க நினைக்கிற இந்த வானம் இது இல்லை, இனி வரப்போகிற கர்த்தர் உருவாக்கி தம் ஜனத்தை வைக்க போகிற சாதாரணமான காரியம் இல்லை. நம் வேதத்தை ருசித்து படிக்க பழகணும். ஆவியானவருடைய அந்த கலிங்கத்தை போட்டு நம்ம பார்க்க பழகணும். நம் வேதத்தை சும்மா கதை புத்தகம் மாதிரி இல்லை ஏதோ 4 அதிகாரம் வாசித்து நம்ம ஜெபிக்கணும் இப்படியே நம்மளோட வாழ்க்கை போனபடியால இந்த வேதத்தை நம்மளால ருசிக்க முடியல. இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற ஆவியான வல்லமைகளை நம்மளால பார்க்க முடியல. வார்த்தையில் இருந்தா வல்லமை, அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. யோசிச்சு பாருங்க, வார்த்தையாளர் தொட்டா வல்லமை. வார்த்தை சொல்லுது, வல்லமை புறப்படுது. வார்த்தை ஆவி இணைந்து இருக்கிறார்கள். அப்போ அவங்க ஒருவருக்கு ஒரு அடிமை ஒன்றாய் இருக்கிறாங்க, அந்யோன்யம். அப்படித்தான் சபை இருக்கு, அப்படித்தான் தேவ பிள்ளைகள் இருக்கிறது, அப்படித்தான் இருக்கணும் எல்லாம். ஆனா சத்துரு ஆதியிலே இருந்தே அந்த இழைத்து போன பாளையத்தை அடிக்கிறதுக்கு அமலேக்கு அனுப்பினான். பின்பாய் சீரியரை அனுப்புகிறான், பின்பாய் பாபிலோனியர் அனுப்புகிறான். எல்லாம் ஆனா தேவனும் விடுவித்துக் கொண்டே இருந்தார், விடவே இல்லை. நீ நியாயாதிபதி எடுத்து நீங்க தியானித்து பாருங்க, எத்தனை ராஜாக்கள் அவங்க அதை தன்னுடைய ஜனங்களுடைய முரட்டாட்ட நிமித்தம் வந்தாலும் தேவன் மன்றாடும் பொழுதெல்லாம் விடுவித்து ரட்சங்களை ஏற்படுத்தி 80 வருஷம் 40 வருஷம் 20 அப்படி அமைதலாய் ஒரு தன் ஜனத்துக்கு கொடுத்தேன். அவருக்கு விருப்பமே இல்லை, தன் ஜனங்கள் தொடர்ந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறது. இப்ப திருப்பி கொண்டு வந்துட்டார். அங்கே முடிந்ததென்று நினைத்த தேசம் துளிவிட்டு எழும்பிட்டது. இப்ப அந்த தேசத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற இந்த யுத்தம் முடிஞ்சிட்டது, இப்ப சீஸ்ஃபயர் நோ. இப்போ உள்ளுக்குள்ள சதி ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு. இப்ப கூட்டு சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. சாத்தான் அப்படித்தான், 7 கொண்டு சேர்ப்பான், 8 எழுப்பி அடிக்கணும். அதான் அவங்க நோக்கம். நீங்க நினைக்காதீங்க இந்த யுத்தம் சாதாரண யுத்தம். இப்ப பாருங்க எவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கு. ஃப்ளை பண்றதுக்கே பயப்படுறாங்க. எந்த டைம்ல எப்படிப்பட்ட அட்டாக் வரும்னு தெரியாது. ஒரு காலம் வரும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிருப்பாங்க. ஒரு காலம் வரும் நம்ம இடத்துல இன்னொரு பிரயாணம் பண்றதே நமக்கு ஒரு பயங்கரமான, நம்ம ஒருவர் தான் நம்ம நடத்த முடியும். எந்த இதுல நம்மை நடத்த அவருடைய ஆவியானவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் நம்மை நடத்த முடியும். அன்னைக்கு சிம்சோன் தாகமாய் இருந்து அங்கே பலத்த ரட்சிப்பு ஏற்படுத்தாங்க. இன்னும் பெலிஸ்தியர் இருக்கிறாங்க, எதிரியை சுற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் 2 சாதமா என்று கேட்ட பொழுது அந்த தாகத்தை தீர்க்க என்ன பெரிய என்ற அந்த இடத்தை எழுப்பி அங்கிருந்து தண்ணி வர பண்ணின கர்த்தர். அப்போ அவர்தான் நம்முடைய ஆவியானவர். நம்மை வார்த்தையினால உயிர்ப்பிக்கிறார், நம்மை காண்பித்துக் கொடுக்கிறார். நாம் எப்படி கிறிஸ்துவோடு இணைக்கப்படலாம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, மகிமை உமக்கெண்டா. நாம் எப்படி அந்த மகிமையை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரலாம். அப்போ மனுஷனுக்கு நாம் அடிமையா இருந்தா அந்த மகிமை கிறிஸ்துக்கு போக முடியாது. நாம் சகோதரராய் இருக்கணும், நாம் நண்பர்களாய் இருக்கலாம், நாம் ஒன்றாய் இருக்கலாம். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே அவனவனுக்குரிய கனத்தை செலுத்தி அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா அடிமைத்தனம் ஒருவருக்கு ஒருவர் இல்ல நன்றாக விளங்கிக் கொண்டது. ஆயுத போட்டு என்னால நோ அதைத்தாங்க போல் சொல்லுகிறார். இல்ல நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவர் சொல்றார் நான் கொஞ்சம் பேர் தான் கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி சொல்லுகிறார் எந்த நாமத்தை நானும் சிறுவையில வாங்கினேன். இல்லை, அப்போ உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது கிறிஸ்து, உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது கிறிஸ்து. என்னை வீட்டில் வேலைக்காரனாக மாற்றி விட்டு உங்களை மாதிரி அங்கே இருந்து இப்போ வேலைக்காரன் நிற்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துல நிற்கலாம். ஆனால் நான் எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் அடிமை இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்.
நம்முடைய கிரயத்தை அவர் செலுத்தி விட்டபடியெல்லாம் அவருக்கு தான் அடிமைகள் அல்லாமல் மனுஷருக்கு மனுஷன் அடிமை இல்லை. ஆவியானவர் அதை விரும்புகிறதும் இல்லை. ஆவியானவர் நம் மேல இறங்கி அந்த நுகத்தடியை முறித்து போடுகிறதே அவர்தான் நம்முடைய ஆவியானவர், நம் ஜீவ ஊற்று, நம்முடைய ஜீவ தண்ணீர். அப்போ ஆவியான சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நாம் கேட்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில கிரியேஷன். ஒரு நாள் எந்த சூழ்நிலையிலும் நீங்க அடிமைகளாய் மாறவே கூடாது. நீங்க அடிமைகள் கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தான். அதை நீங்க மறக்கவே கூடாது. மற்றபடி உங்களோட கடமைகள் கிறிஸ்துக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க அவருக்கு அடிமையா இருந்தா அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீங்க நடக்கும். அதன் நிமித்தம் நீங்க ஊழியத்துக்கு செய்ய வேண்டியது, ஊழியனுக்கு செய்ய வேண்டியது, அதன் நிமித்தம் ஊழிய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டியது, ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டியது எல்லாம் நீங்க செய்யணும். அதை விட்டுட்டீங்கடா நீங்க கிறிஸ்துவுடைய கிரயத்தில் கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் அடிமைத்தனம் வேற எங்கேயோ போயிட்டு உங்கள் நுகம் வேற எங்கேயோ இணைக்கப்பட்டிருக்கிறார். அதை கிறிஸ்து விரும்புகிறதே இல்லை. ஆக சமூகத்தில் எழுந்திருந்தவை பாடி துதித்து மகிமைப்படுத்த போறோம். அந்த